அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் தனசேகரன், சேலம். வரக்கூடிய ஜூன் மாதம் 22ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, நம்முடைய மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது இந்து முன்னணி சார்பில் ஏற்பாடு செஞ்சு அதற்குண்டான ஏற்பாடு வேலைகளை இந்து முன்னணி இயக்கத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். நாம் அனைவரும் அந்த இடத்தில் ஒன்று கூடி நம்ம முருக பக்தர்களுடைய ஒற்றுமை என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அதையெல்லாம் தாண்டி இந்து மக்களினுடைய ஒற்றுமை என்ன என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைய சிறப்பம்சங்கள் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதெல்லாம் தகவல். அதாவது ஒரு 6 படை வீட்டுக்கும் நாம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 4 நாள் வேணும். ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி மதுரையில் போனோம், அந்த மாநாட்டு திடலுக்கு போனோம் அப்படின்னா இந்த 6 படை வீட்டினுடைய முகப்பு பகுதிகளும் செட்டு போட்டு அமைத்திருக்கின்றார்கள். 6 படை வீடுகளிலும் நம்முடைய அப்பன் முருகப்பெருமானுடைய அந்த விக்கிரகங்கள், அவருடைய திருவுருவ விக்கிரகங்கள் அந்தந்த கோயில்களில் எப்படி எப்படி அமைந்திருப்பாரோ அதுபோல அந்தந்த செட்டு 6 படை வீடுகளிலும் இருக்கக்கூடிய செட்டு, முதல் படை வீடான திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடான திருச்செந்தூர், 3ஆம் படை வீடான பழனி, 4ஆம் படை வீடான சுவாமிமலை, 5ஆம் படை வீடான திருத்தணி, 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படை வீடுகளுடைய கோயில்களும் அங்கே செட்டு போட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்து சமுதாய ஆகம விதிகளின்படி அங்கே பூஜையும் நடைபெற இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒரே இடத்தில் 6 படை வீட்டிற்கும் சென்று அப்பன் முருகப்பெருமானுடைய அருளை எப்படி பெற வேண்டுமோ அதே போல நாம் நினைத்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு நம்முடைய ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும். அதற்காக இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, தகவலாக வந்தது, இது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். கந்தர் சஷ்டி கவசத்தை பாலன் தேவராய சுவாமிகள் எழுதிய இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை அங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை முருக பக்தர்களும் சேர்ந்து, ஒரு 5 லட்சம் பக்தர்கள், 10 லட்சம் பக்தர்கள் சேர்ந்து ஒன்றாக இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நினைக்கும் போதே மனம் குளிர்கின்றது. இந்த மாநாட்டிற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்னும் அதிகம் இருக்கின்றது. அதே மாதிரி நாம் பாராயணம் அன்றாடம் வீட்டிலோ அல்லது ஆலயங்களிலோ சென்று நாம் முருகப்பெருமானை வழிபடும் அதே நேரத்தில் நாம் நிறைய மந்திரங்களை பாராயணம் செய்வோம், நிறைய திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்வோம். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அத்தனையும் தூள் தூளாக பறந்துவிடும். நினைத்து பாருங்கள், இந்த 6 படை வீட்டிற்கும் ஒரே டைம்ல போய் நம்ம தரிசனம் பண்ணி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் இதை பாராயணம் செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால முருக பக்தர்கள் அனைவரும் தவறாமல் குடும்பத்தோடு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பக்தியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்து முன்னணி இயக்கத்தினருக்கும் இந்த 6 படை வீட்டையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய வழிவகை செய்திருக்கக்கூடிய இந்த இந்து முன்னணி இயக்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தர்மம் காக்க அதர்மம் அகற்ற என்ற கொள்கையுடைய இந்து முன்னணி இயக்கத்தினர் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். வரக்கூடிய 22ஆம் தேதி, இந்த மாதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் முருக பக்தர்கள் ஓரிடத்தில் சங்கமித்து அப்பா முருகன் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தியையும் அவரிடமிருந்து நாம் பெறக்கூடிய அந்த பரிபூரண அருளையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையில்
பல இடைஞ்சல்கள் இருக்கின்றது, பல நேரங்களில் சோதனைகள் இருக்கின்றது. இந்த முருகப்பெருமான் அவருடைய ஆசியோடு அத்தனை பேரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாம் பாராயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்கின்ற இந்த திருப்புகளையும் பாராயணம் செய்யலாம். வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், நாம் பல வகையில் நம்ம தொழில் செய்கிறோம், வியாபாரங்கள் செய்கிறோம். அந்த இடத்துல நாம் பிரயோகம் படுத்தக்கூடிய இந்த மந்திரம் சஸ்திர பந்தம் வாழ வேதாந்த பாவா சம்போ கத்தன்பமாலை பூனே மதிரவால் வளர்தே சாளவ மாபாசம்போக மதிதேசார் மாபூதம் வாப்பாதம் தாவேளவா அப்படிங்கிற இந்த இதையும் இன்னும் நிறைய திருப்புகள்கள் இருக்கு. கந்த சஷ்டி கவசம் இருக்கு, நிறைய திருப்புகள் வேல்மாறல் இருக்கு. இதையெல்லாம் நாம் அறுவடை வீட்லேயும் உட்கார்ந்து நாம் பாராயணம் செஞ்ச மாதிரி ஒரு இடம் இப்போ நமக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக கிடைக்கிறது. நாம் அனைவரும் நம் குடும்ப நலன் வேண்டி, நம் தொழில் நலன் வேண்டி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்று நம்முடைய கடமைகளை எல்லாம் திறம்பட செய்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், பல தோல்விகளில் வெற்றி காண்பதற்கும், பல சவால்களை சந்தித்து அதையெல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைக்க அப்பன் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு தேவைப்படுகின்றது. இந்து முன்னணியினர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்வோம். இந்த முருக பக்தர்கள் மாநாடுன்னு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மற்றவங்க எதுக்கு சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. நான் பொதுவாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நான் பொதுவாகவே எல்லா கோயில்களுக்கும் போவேன். அங்கே சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, வைணவ தலங்கள் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, அப்பா முருகனை ஒரு காலகட்டங்களில் ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேனே தவிர, ஒரு காலகட்டங்களுக்கு மேலே நான் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். நான் அப்பா முருகப்பெருமானை தான் வழங்கணும். நான் அப்பா முருகப்பெருமானுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி கோயிலில் ஒரு தடவை அர்ச்சனை பண்ணும்போது குருக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களும் நீங்கள் முருகனை தான் கும்பிடணும், விசாக நட்சத்திரம், அதனால் நீங்கள் முருகனை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய அறிவுரையெல்லாம் ஏற்று முருகனை நோக்கி, அப்பா முருகனை நோக்கி ஒருபடி அவரை நோக்கி நான் போனேன். அவர் என்னை நோக்கி தினமும் 1000 மடங்கு கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தினமுமே இருக்கு. பிரச்சனைகள் வருது, சவால்கள் வருது, ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் கடைசியா ஒண்ணுமில்லாத போகக்கூடிய அளவிற்கு முருகப்பெருமான் நம்ம உள்ளேயே, நம் மனசுக்குள்ளாரியே இருந்து நம்ம வழி நடத்தி செல்றாரு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு தான் வர்றாரு. அதனால முருகப்பெருமான் அப்பா கிட்ட நான் எப்படி என் மனசை இந்த அளவுக்கு பறி கொடுத்தேன், இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் முருகப்பெருமான் தான் என்னுடைய உயிர் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை அப்பா பார்த்துக்குவாரு. நான் என் மனைவி கிட்ட கூட அதே தான் சொல்லுவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அப்பா பார்த்துக்குவாரு. நம்ம பொறுமையாக அந்த பிரச்சனைகளை தைரியமாக கையாளது மட்டும்தான் நாம் தெரிந்திருக்குமே தவிர, சமாளிப்பதற்கு மட்டும்தான் நாம் தயாராக இருக்க வேண்டுமே தவிர, முடிவு அப்பா முருகன் கையில். அதனால் முருக பக்தர்கள் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய கடமை. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு நிறைய அருள், முருகப்பெருமானுடைய அருள் நிறைய பெற வேண்டும் என்பதற்காக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு கொடுப்பதற்காக முருக பக்தர்களில் ஒருவனாக நின்று நான் இந்த அழைப்பை என்னுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காணொளியின் வாயிலாக முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கின்றேன்.
இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை, இந்த மாநாட்டை வெற்றியடை செய்வோம் என்று ஓம் சரவணபவ என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவரும் இந்த மாதம் 22ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.